ஏங்க ஏங்க என்ன ஒரு செம்மையான விஷயம் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லு. இவரு நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு என்னங்கிற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கீங்க. வசந்தி, நீ என்ன முக்கியமான விஷயம் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம்தான். நீ சொல்ல சொல்ல என் காது தானே கேட்க போகுது. நான் பாட்டுக்கு எழுத போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொல்ல போறது கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சொல்லு. உங்க அண்ணன் லட்சக்கணக்குல செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணாரே, அது அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நடந்த ஒரிஜினல் கல்யாணமே இல்ல. நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக நடந்த சீட்டிங் கல்யாணம். என்ன விளையாடுறியா? சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் ஒண்ணு விட ஃபாலோ பண்ணி நடந்த கல்யாணம் இது. நீ தானே அதை பார்த்த. இப்ப என்னமோ சீட்டிங் கல்யாணம் செட்டிங் கல்யாணம் சொல்லிட்டு இருக்க. நீங்க சொன்ன அத்தனையும் உண்மைதாங்க, நான் இல்லன்னெல்லாம் சொல்லல. அதே போல சீட்டிங் கல்யாணங்கிறதும் உண்மைதான். வினய் கூட வாழ்றதுக்காக மித்ரா கிட்ட 6 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. என்னடி சொல்ற? அட ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்ல போறேன். இந்த விஷயம் உங்க அண்ணன், வக்கீல் தர்ம, மித்ரான்னு 3 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நான் உங்க அண்ணனும் அந்த வக்கீலும் பேசிட்டு இருந்தத கேட்டேன். சரி, அப்படியே நீ சொல்றது உண்மைனாலும் எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணணும்? அது எப்படிங்க எனக்கு தெரியும்? 6 மாசம்தான் வினய் உயிரோட இருப்பாங்கிறதுக்காக இப்படி ஒரு கான்ட்ராக்ட போட்டிருக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டு வேலையில சேர்ந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு எவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. சரி, இந்த அக்ரிமெண்டால மித்ராவுக்கு என்ன யூஸ்? பணம் எதுவும் வாங்கிருப்பாள என்ன? பின்ன சும்மாவா வருவா? சொல்லையா 15 லட்சம் வாங்கிருக்கா. 15 லட்சமா? ஆமாங்க, சரியான கேடி அவ. காசை வாங்கிக்கிட்டு இங்க வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்கா. சரி, இப்போதைக்கு உனக்கு சந்தோஷம் தானே? 6 மாசம் முடிஞ்சதும் வினய்க்கும் மித்ராவுக்கும் நடந்த கல்யாணம் கேன்சல் ஆயிரும். அப்புறம் என்ன விடு. நீங்க வேறங்க, 6 மாசம் எல்லாம் கிடையாது. வினய் எவ்வளவு நாள் உயிரோட இருக்கானோ அவ்வளவு நாள் வரைக்கும் இவங்க போட்டிருக்கிற அக்ரிமெண்ட் செல்லும். வினய் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இந்த கல்யாணம் கேன்சல் ஆகும். அதான் எங்க அண்ணனே வினய் உயிர் பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டாரே. இன்னும் 6 மாசம் தான் வினய் உயிரோடு இருப்பான். அவங்க அக்ரிமெண்ட் போட்டபடி வினய்க்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வைய, மித்ரா போயிடுவானே வச்சுக்குவான். ஆனா இடையில மித்ரா கன்சீவ் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை யாருக்கு சொந்தம்? ஐயோ, இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. இத பத்தி அவங்க எதுவுமே பேசிக்கலையே. சரி விடுங்க. இப்ப வரைக்கும் மித்ராவுக்கும் வினய்க்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. அது நடந்தாதானே மித்ராவால கன்சீவ் ஆக முடியும். அப்படியே அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற வரைக்கும் போனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? 2 பேருக்கும் நடுவுல பட்டாசு அப்படியே கொளுத்தி விட்டுற மாட்டேன். இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் போட்டபடி வினய் இறந்ததும் மித்ரா வீட்டை விட்டு வெளியில போயிடுவா. உங்க அண்ணனோட சொத்து ஃபுல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு தான். அதனால இப்போதைக்கு எந்த குழப்பமும் நாம பண்ண தேவையில்லை. மித்ரா கிட்ட வினய நெருங்க விடாம பாத்துக்கிட்டாலே போதும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த அக்ரிமெண்ட் மேட்டர் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மாவும் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். அடடடடா, உங்க பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. அவங்க என்னடானா நீ இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க, நீ என்னடானா அவங்க இல்லாம எங்கேயுமே வர மாட்டேன்னு சொல்ற. அடேங்கப்பா. எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னா கோயிலுக்கு அவங்களும் வரேன்னு சொன்னாங்க, அதனால சொன்னேன்.
என்னாச்சு? இல்ல சதீஷ் சம்பந்தமே இல்லாம இங்க நிக்கிறான். நீங்க இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். இருங்க, நானும் வரேன். சரி வா. ஏய் சதீஷ். மச்சான் வினய், வா மச்சான். என்னடா அம்மா இங்க என்ன பண்ற? அது வந்து சும்மா வந்த மச்சான். சரிடா. எப்படி இருக்கீங்க சதீஷ்? நல்லா இருக்கேங்க. அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தீங்க தானே? ஆமா ஆமா ஆமா. மறந்தே போயிட்டேன். ஹே நீங்களும் இப்பதான் வந்தீங்களா? சதீஷ், யார் இவங்க? இது என் ஃப்ரெண்டு பிரியா. வினய் சொல்லிருக்கேன்ல. ரீசெண்டா கூட மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னியே. ஹாய்ங்க. ஹாய். வினய், இது பிரியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய் நல்ல விஷயம் தானடா. இத சொல்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு தயங்குற? ஆமா என்ன விசேஷம்? ரெண்டு பேருமே மாலை கைமா நிக்கிறீங்க. என்னடா ஏதா கல்யாணமா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. சதீஷ் புதுசா வண்டி வாங்கியிருக்கான். அதான் சின்னதா ஒரு பூஜை பண்ணலான்னு வந்தோம். வாவ், கங்க்ராட்ஸ் டா. Thanks, சூப்பர். கங்க்ராட்ஸ் சிஸ்டர். ரொம்ப நாளா வாங்கணும்னு பேசிட்டு இருந்தோம். செட் ஆகாமலே இருந்தது. இப்போ சடனா சதீஷ்க்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்தது. சோ அதான் வாங்கிட்டான். சிட்டில பைக் இல்லாம ரொம்ப கஷ்டம். எங்கேயும் போக வர முடியாதுல்ல, அதான். ஆமாங்க, டிராஃபிக்ல கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல விஷயம் தானே. ஏய் ரொம்ப சாரிடா. வந்தவொடனே கேட்கணும்னு நினைச்சேன். அம்மா எப்படா இருக்காங்க? ஷீஸ் ஃபைன். உடம்பு பரவாயில்லையா? ஏய் ஹாஸ்பிட்டல்லாம் காட்டுறீங்களா ரெகுலரா? அம்மாவுக்கு என்ன சதீஷ்? அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? நான் கூட நேத்து ஃபோன் பண்ணி பேசினனே, நல்லா தான் பேசினாங்க. மச்சான் அது வினய், ராஸ்கல். வினய், என்னங்க பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க? பிரியா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஃப்ராட். இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஏய் மச்சான், இனிமே மூஞ்சிலே முழிக்காதடா. நீ வா முத்ரா. வினய், என்னாச்சு? ஏன் அவர் அடிச்சீங்க? என்னதான் உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் பப்ளிக்ல, அதுவும் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி அடிக்கிறது ரொம்ப தப்புங்க. உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? நீங்க இதுக்கு முன்னாடி இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. அவன் போய் சொல்லிருக்கான் மித்ரா. அவன் உண்மையவே சொல்லிருக்கலாம்ல. இந்த மாதிரி பைக் வாங்கணும்னு சொல்லியிருந்தா நான் காசு கொடுத்துருக்க மாட்டேனா? போய் செக். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி என்கிட்ட காசு வாங்கியிருக்கான். நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன் தெரியுமா? அவனுக்காகவும் அவங்க அம்மாக்காகவும். அவரை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. என்ன என்ன புரியுது உனக்கு? எல்லாராலையும் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட முடியாதுல்ல. நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோன்னு ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும்ல. இப்போ பைக் வாங்கணும்னு காசு கேட்டா நீங்க கொடுப்பீங்க தான். ஆனா பைக் என்ன அவ்வளவு முக்கியமா? கடன் வாங்கிதான் அதை வாங்கணுமான்னு நீங்க யோசிச்சுட்டா என்ன செய்யறதுன்னு அவருக்கு தோணும்ல. அவங்க அவங்களுக்கு எது முக்கியம்னு அவங்க அவங்களுக்கு தானே தெரியும். அதுக்காக போய் சொல்றது கரெக்ட்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்ல வரலங்க. இல்ல மித்ரா, எப்போ ஒருத்தன் போய் சொல்றானோ அப்பவே அவன் செய்யற தப்பு அவனுக்கு தெரியும்னு அர்த்தம். நாம செய்யறது கரெக்ட் தான் நினைக்கிறவன் எப்பவுமே போய் சொல்ல மாட்டான். நீங்க நினைக்கிறது தாங்க தப்பு. எல்லா இடத்துலயும் உண்மையை மட்டுமே பேசுறதுக்கு ஒரு பிரிவிலேஜ் வேணும். நீங்க எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் உண்மையை பேசலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமையறது இல்லைங்க.
எங்க உண்மைய சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ தள்ளி வச்சிருவாங்களோன்னு பயந்து பயந்துதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா இப்ப நீ ஏன் அவனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, தோன்றத சொல்றேன். எல்லாரும் தான் போய் பேசுவாங்க. ஏன் நீங்க போய் பேசுனதே இல்லையா? நான் போய் பேசியிருக்கேன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சும்மா ஏதோ ஜாலிக்காக பேசின ஒரு சின்ன சின்ன பொய், யாருக்குமே எந்த பாதிப்புமே தராத பொய், யாரோட ஃபீலிங்ஸ்லயுமே எப்பவுமே விளையாடாத பொய். மித்ரா, நான் பொய் பேசுவேன் தான், ஆனா அடுத்த நிமிஷமே நானே அதை ஒத்துப்பேன். எனக்கு பொய் சொல்லி யாரையுமே ஏமாத்துற பழக்கம்லாம் இல்லை. என்னது, ஃப்ரெண்டு ஒருத்தர் அம்மாவுக்கு முடியலன்னு பொய் சொல்லி காசு வாங்கினதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு. இதுல நான் சொல்லி வச்சிருக்கிற பொய்யெல்லாம் தெரிஞ்சா ஆண்டவா என்ன என்னெல்லாம் பேசுவாரோ தெரியலையே. ஹலோ மேடம், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, என்ன இருந்தாலும் நீங்க காசு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை கை நீட்டி அடிச்சது தப்புதான்னு எனக்கு தோணுது. சச்சா, காசு வாங்கினதுக்காக நான் அடிச்சேன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா இல்ல மித்ரா. அவன் என்கிட்ட பொய் சொல்லி என்ன முட்டாளாக்கியிருக்கான். அது உனக்கு புரியலையா? இது எனக்கு புரியும், அவருக்கு புரியுமா? காசு கொடுத்த உரிமையில தான் கை நீட்டி அடிச்சீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்களா? அதுவும் அந்த பொண்ணு முன்னாடியே. அவங்களுக்கு அது அவமானமா இருக்காதா? எப்படி அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்? இல்ல மித்ரா, நீ என்ன சொன்னாலும் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் அவனை அடிச்சதை நினைச்சு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. இங்க பாரு மித்து, பொய் சொல்லலாம், ஆனா அது யாரோட உணர்வுகளையும் விளையாடாத ஒரு பொய்யா இருக்கணும். இப்போ நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது வரைக்கும் விளையாட்டா உங்ககிட்ட நான் எத்தனையோ பொய் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் நல்லவன்ல, யூஎஸ்ல பிசினஸ்லாம் பண்ணாம வெட்டியா பல பொண்ணுங்க பின்னாடி சுத்திட்டு இருந்தவன். நீ என்கிட்ட பாக்குறல்ல, இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. அதை தாண்டி வேற ஒரு வினை இருக்கான். அவங்கிட்ட வேற ஒரு உண்மை இருக்குன்னு தெரிஞ்சா அது உனக்கு அதிர்ச்சியா இருக்குமா இருக்காதா? ஏன் மித்ரா, அப்பவும் நீ என்ன இதே மாதிரி ஏத்துப்பியான்னு சொல்லு. கண்டிப்பா என்ன நீ ஏத்துக்க மாட்ட. அப்போ உனக்கு எவ்வளவு கோவம் வரும். இத்தனை நாளா இவன் நம்பி நாம முட்டாளா இருந்திருக்கோம் நினைக்க நினைக்க உனக்கு ஆத்திரம் வராது? அதத்தான் மித்ரா நானும் சொல்றேன். எல்லா பொய்யுமே கரெக்டும் இல்ல, அதே மாதிரி எல்லா பொய்யுமே நம்மளால மன்னிக்கவும் முடியாது. சரி சரி, இதை ஃப்ரீயா விடு. இது எதுக்கு நமக்குள்ள ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு? சரி விடு, பாப்பலாம் வா. என்ன இது, இவர்கிட்ட இருந்து நாம எதிர்பார்க்காத முகமா இருக்கு. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா இனிமேதான் எல்லாம் ஆரம்பிக்குது போலயே. மித்ரா, ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? பாப்பலாம். ம். உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு? ஓகேவா? அவ எப்படி ஓகேன்னு சொல்லுவான்? இப்ப உடனே பண்ணுமா, என்ன அவசரம்னு ஆரம்பிச்சான். எனக்கு அவர்கிட்ட பிடிக்காத இதுதாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னா அவரு ஒரு கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. ஏன் இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோமா? விடு வாசுகி, லாயர் புத்தி. அவ ஏதோ நம்ம நல்லதுக்காக தானே சொல்றான். ஆமா, மித்ரா வினய் வந்துட்டாங்களா? இன்னும் இல்லங்க. அம்மா, இதோ வந்துட்டோம். உட்காருங்க. அப்புறம் ஏய், என்ன ராம்கி, வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு. ஆமா, பின்ன முன்ன மாதிரியா? இப்பதான் ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்கல்ல, மரியாதை தரணும்ல. என்னம்மா? நீங்க சொன்னா சரிதான் டாக்டர். ஓ ஏமா,
இவங்க 2 பேரோட கதைக்கும் ஒரு எண்டே கிடையாதா? அவர் என்னமோ மித்ரா மித்ரான்னு உருகிறதும், இவ என்னமோ டாக்டர் சொல்றதெல்லாம் சரிதான் பேசுறதும். வா அம்மா, இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியாமா? நான் என்னடா கேக்குறது? ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பவே 2 பேரையும் கையில பிடிக்க முடியாது. இப்போ மாமனார் மருமகள் ஆயிட்டாங்க, சொல்லவா வேணும்? நீதான் மாமனார் மருமகன் சொல்ற. மித்ரா இன்னும் என்ன அப்படி நினைக்கல போல இருக்கு. புரியல டாக்டர். நீ இன்னும் அவரை டாக்டர் தானே கூப்பிடுற, அதத்தான் சொல்றாரு. ஆமா மிஸ்டர் ராம்கி, நீங்க உண்மையிலே டாக்டர் தானே? டேய், நீ சும்மா விஷயத்த மாத்தாதடா. நீ சும்மாறா. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். வாசுகிய அம்மா அம்மான்னு வாய் நிறைய சொல்ற. வசந்தி ரகுவ அங்கிள் அத்தான்னு கூப்பிடுற. அந்த வீணா போன பையன் அருண கூட மாமா மாமான்னு கூப்பிடுற. என்ன மட்டும் ஏமா நீ டாக்டர்னு கூப்பிடுற? ஏன்னா நீங்க டாக்டர் தானே டாக்டர். சூப்பர் மித்ரா, யூ ஆர் சோ பிரில்லியன்ட். கை கொடு, கை கொடு. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் பண்ணின கையோட அப்படியே இருக்கீங்க. அடுத்தடுத்து பண்ண வேண்டியத பண்ணணும்ல. சரி, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கம்மா. தாலி பிரிச்சு கோக்கணும். தாலி பிரிச்சு கோக்கணுமா? அப்படின்னா? அது ஒரு சடங்குடா. கல்யாணத்தப்போ மஞ்ச கயிறுல தான் தாலி கட்டுவாங்க. அத பிரிச்சுட்டு தங்கத்துல போடணும். அது 3வது நாள் 7வது நாள்னு அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. ஏமா, அதுக்கு பேசாம கட்டும் போது தங்கத்துல கட்டிட்டா டைம் எவ்வளவு மிச்சமாகும்? பொதுவா பொண்ணு வீட்ல இருந்துதான் இதெல்லாம் செய்யணும். மித்ராவுக்கு பொண்ணு வீடு பையன் வீடு எல்லாமே நாம தானே. அதான் எத்தனை பவுன்ல செயின் வேணும்னு அவளே சொல்லிட்டா ஆர்டர் கொடுத்துடலாம். அம்மா, எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல. இல்லம்மா, எங்க காலத்துல எல்லாம் சும்மா கௌரவத்தை காட்டுறதுக்காக 9 பவுன் 11 பவுன் போடுவாங்க. கழுத்தெல்லாம் வலிச்சு போயிரும். இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. அதனாலதான் உன்கிட்டயே கேக்குறேன். ஐயோ அம்மாமா, அவ்வளவு பெருசெல்லாம் வேண்டாமா. சும்மா சின்னதா ஒரு 1/2 பவுன் 1 பவுன் இருந்தா போதும். டேய், அரை பவுன்னா எவ்வளவுன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. அப்ப அமைதியா இரு. மித்ரா, நீ சொல்லுமா. எனக்கு தெரியல டாக்டர். உங்க விருப்பம்தான். ஆனா ரொம்ப வெயிட்டாலாம் வேணாம். சரிம்மா, அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து ஆர்டர் கொடுத்துடலாம். மீனா, அம்மா, அந்த காலண்டர் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரமா. குடுமா. ஐயோ, மா, இதெல்லாம் இப்போ போன்லயே பார்க்கலாம். ஓல்டு வில்லேஜ் உமன் இன்னும் சும்மா அந்த கேலண்டரே புரட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், சும்மா இருடா. சரி சரி, பாருங்க. இன்னும் 10 நாள் கழிச்சுதான் வளர்பிறை முகூர்த்தம் வருது. ஒன்னும் அவசரம் இல்ல, அப்பவே வச்சுக்கலாம். என்னங்க? நீ சொன்னா ஓகே தான். அதான் ஃபைனல். எனக்கு ஓகே. நோ அப்பீல். ஏய், வெயிட். இந்த ஃபங்க்ஷன்ல எல்லா செலவுமே நானே பார்த்துக்கிறேன். அந்த செயின் மற்றதெல்லாம் என்ன தேவையோ அதெல்லாம் நானே வாங்கிடுறேன். ஓகே? நீ என்னடா உன் செலவு ஏன் செலவுலாம் பிரிச்சு பேசுற? இதுல என்ன இருக்கு? மா, அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா. இது வரைக்கும் நான் மித்ராவுக்கு கோல்டுன்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. அதான் சென்டிமெண்ட்லா ஒரு தாலி செயின் வாங்கி கொடுக்கலான்னு. சூப்பர்ரா, சீக்கிரமே குடும்பஸ்தன் ஆயிட்ட போல இருக்கு. பாருங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. சும்மா எல்லாத்தையுமே நானே பண்ணிடுறேன். பாத்தியா உன் பையனை?